டிசம்பர் 26 இல்லை என்ன ஒரு இதுனா, அந்த 1925 டிசம்பர் 26 தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. சிங்காரவேலர் ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு பிறந்தவர் அவர். இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட ஈடுபாடு அவருடைய பள்ளி இறுதி நாட்கள் அந்த காலகட்டத்திலேயே வந்துருச்சு. ஆனா அப்ப என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில 18 வயசு ஆனதப்ப சேர முடியும் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இதுக்குன்னே காத்திருந்து 18 வயது முடிஞ்சோன்னா அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அவரு சேர்றாரு. போலீஸ் இருந்தாலும் உன்னுடைய நீ மட்டும் இருக்க, மற்ற ஆள்லாம் எங்க எனக்கு தெரியாது, தெரியும் எனக்கு தெரியாது. என்ன பண்ண, போலீஸ் பூட்ஸ் காலில் வச்சு மிதிக்கிறான் மூஞ்சிலையும் நெஞ்சிலையும். ஐயோ ஐயோ ஐயோன்னு வழி தானே, வயது சின்ன வயது தானே. ஆனால் சுதந்திர இந்தியாவில் நடக்குது. சுதந்திர இந்தியாவில் 1948 அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் நேரு பிரதமராக இருக்காரு. நான் கூட அவர்கிட்ட சொல்கிறது அது, ஐயா உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் பேசி அதை கேட்குறப்பெல்லாம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ஒன்று தோணும், அது உங்களுடைய இல்லாத அந்த மீச மயிருக்கு நாங்கள் ஈடாகுவோமா அப்படின்ட்டு. அவர் சிரிச்சுக்கு வரை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் பிள்ளையும் போராளி இருக்கான், சந்தர்ப்ப சூழல் நம்ம மக்களுக்காக செய்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட காதலே இருக்காது, இது அப்படிலாம் இல்லை. அவங்க ஒட்டுமொத்த காதலுடைய வெளிப்பாடு தானே அந்த சமுதாயத்தின் மீது வைக்கிற ஆர்வம், அக்கறை. அதான் அது பல பேருக்கு புரியறது இல்லை. மக்கள் நமக்கு என்ன செஞ்சா நம்ம மக்களுக்கு செய்யணும். இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒன்று பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா, உடல் உறுப்பு தானம். அது எவ்வளோ பெரிய விஷயம். அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட தியாகியுமான நல்லக்கண் ஐயா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவரை பத்தி இப்ப நிறைய மக்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னா, பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து இந்தியாவில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் சில பேட்டிகள்லாம் எடுத்திருக்கீங்க சார். அவரை பற்றி உங்கள் நினைவுகள் எப்படி? நல்லக்கண்ணு அவர்களுடைய பேரை சொன்னாலே ஒரு எளிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருடையது. அதே போல் அதுக்கு நிகராக அதோட அதிகமாக அறியப்பட வேண்டியது அவருடைய போராட்ட வாழ்க்கை. அவர் போராடினார்னு தெரியும், ஆனால் என்னென்ன போராட்டங்கள் என்ன அப்படிங்கிறது வெகு பலருக்கு தெரியாது. அவருடைய போராட்ட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை விட முக்கியம், அதெல்லாம் பேசுவோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு 7-8 முறை நான் பேட்டி கண்டிருக்கேன். எந்த நேரம் நம்ம சொல்கிறோமோ, காலையில் 10 மணினா அந்த 10 மணிக்கு 9:55க்கு நம்ம அங்கே இருந்தோம்னா அவர் கரெக்டாக ரெடியாக இருப்பார். ஒரு முறை கூட அந்த நேரத்தை மாற்றுறது இல்லை தாமதமாக வர்றது அந்த மாதிரியான வேலையே இல்லை அவர்கிட்ட. அவ்வளோ ஒரு பிஸியானவர். தொடர்ந்து போராட்டங்கள், கட்சி பணிகள் இருக்கும், கூட்டம் இருக்கும், இல்லை மற்ற அரசியல் தலைவர்களுடைய ஒரு பேச்சு, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் நேர பங்கீடு அப்படிங்கிறத அதை கற்றுக்கணும் நம்ம. அவர் உடல் வலுவாக இருந்து இயங்கி கொண்டிருந்த வரை அதை கடைபிடித்தார். அதை நான் ஆச்சரியப்பட்டு ஒரு தடவை கேட்டிருக்கேன், எப்படி நேரத்தை இந்த அளவுக்கு கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம தான் அவர் சொன்னார், நம்ம தான் ஒரு நேரம் சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு நம்மளே தயாராக இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறதையே நம்ம மதிக்கலன்னு தானே அர்த்தம். இது பல வருஷம் முன்னாடி சொன்னது அப்படின்னு. அந்த மாதிரி இதுவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி எளிமை எந்த அளவுக்கான ஒரு விஷயமோ அதே போல் இந்த நேர நிர்வாகம்ங்கிறது இருக்குல்ல, அது சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த விஷயங்களை கரெக்டாக இருக்கிறது. மற்றவங்கன்னா அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. யாருக்கு எந்த நேரம் கொடுத்தனோ அந்த நேரத்தில் அவ்வளோ, ஆனால் மனிதர்களுக்கும் நேரத்துக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர் அவர். சார், அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே சார்? ஆமாம். ஓகே. அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி, ஒரு காலத்தில் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தானே மாவட்டங்கள் பிரித்தாங்க அந்த மாதிரி. ஆமாம். அதில் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பக்கம் தான் தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பக்கத்தில் பெருங்குளம் அப்படிங்கிற கிராமம், அங்கே தான் அவர் பிறந்தது. 1925 அவர் பிறந்த வருடம் டிசம்பர் 26 இல்லை என்ன ஒரு இதுனா, அந்த 1925 டிசம்பர் 26 தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. சிங்காரவேலர் ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு பிறந்தவர் அவர். அது ஒரு சராசரியான ஒரு விவசாய குடும்பம். அவங்க அப்பா ராமசாமி, அம்மா கருப்பாயி. அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிகள். இவருக்கு என்னென்னா பள்ளிக்கூடம் படிக்கிறப்பய பொது விஷயங்களில் ரொம்ப ஆர்வம். இப்போ தன்னுடைய குடும்பம் இதை தாண்டி ஒரு பொது விஷயம் அப்படிங்கிறது, அது ஒரு மனநிலை ஒரு இயற்கையாக வந்திருக்கலாம், அவருக்கு சந்தர்ப்ப சூழல் இந்த மாதிரி வந்திருக்கலாம். அப்போ என்னன்னா, இவர் படிக்கிற பள்ளியில்
அப்போ வந்து உலகப்போர் நடக்குது. அதில் வந்து இந்திய மக்கள்லாம் அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாடகம் போடுறாங்க. அப்போ தான் இவர் சொல்லியிருக்கிறாரு 2 நாளைக்கு முன்னாடி, காந்தி வந்து இந்த உலகப்போரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் இங்கே நாடகம் போடுறாங்க. இவர் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் அந்த பள்ளிக்கூட மாணவனாக இருக்கிறப்பயே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அதை எப்படி காந்தி சொல்கிறத மீறிங்க நடத்துகிறாங்க வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக அப்படின்னு இந்த நாடகம் நடக்கிறத எதிர்த்து குரல் கொடுக்குறாரு சில நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு உணர்ச்சிகரமாக. அதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு. உடனே ஆசிரியர்கள் ஒரு பக்கம் முடியாடுறாங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் போலீஸ். அது வருது பிரிட்டிஷ் போலீஸ்னோட எல்லாம் விளையாடுன்னு இருந்துக்கிட்டு வர்றான்னு தெரியல. பிரிட்டிஷ் போலீஸ்னு பேர், அவனும் நம்ம ஆளு தான், இங்கே இருந்தவன் தானே. இந்த டவுசர் போட்டுட்டு இது பண்ணிட்டு வந்து போட்டு அடி வெளுத்துட்டானுங்க. பள்ளி மாணவர்னு பார்க்காம இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் உடலை மறுநாளும் மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்தில் போராட்டம் நடத்தினார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அந்த பள்ளி நாட்கள்லேயே. அப்புறம் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது தானே அங்கே இருந்தது பெரும்பாலும். மற்ற இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது பெருசாக தெரியாது. இப்போ இந்தியாவுக்கு வந்து முதல்ல வந்தது காங்கிரஸ் கட்சின்னு தானே ஆரம்பித்த கட்சி. ஒரு தேர்தல் அரசியலோ இல்லை கட்சியோ அதுதானே ஆரம்பம். அப்புறம் தானே உதானுச்சு. அதனால் அந்த ஒரு காலகட்டம் அதுலேருந்து வந்த கொஞ்சம் காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இதெல்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்தி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. இவர் வந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினராலாம் இல்லை, ஆனால் என்னென்னா அந்த தீவிரமாக அதில் இருந்திருக்கிறார். அந்த விடுதலை போராட்டத்திலையும் சரி, காந்தி மீதான ஒரு மரியாதை, அதே மாதிரி நேரு மீதான மரியாதை, நேருடைய அந்த பொது உடைமை சார்ந்து அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் ஈர்த்து தான் இருந்தார். அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துலேயும் ரொம்ப தீவிரமாக அவர் செயல்பட்டார் நல்லக்குன்னு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லூரி விட்டு படிப்பே உனக்கு கிடையாது போகணும்னு வரட்டி விட்டாங்க. படிப்பை இழந்துட்டார். இதனால் பொது விஷயத்தினால படிப்பை இழந்தவர் அவர் அப்படின்னா. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு என்னன்னா அந்த காங்கிரஸ் கட்சி மீதான அதிருப்திகள்லாம் வருது இருக்கு. இது வந்து காங்கிரஸ் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க, ரைட்டு, ஓகே. சுதந்திரம் அடைஞ்சு யாருக்கு கிடைக்கிது? அது கிடைக்க போகுது அது இங்கே இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு, பண்ணையார்களுக்கு. அப்போ இருக்கிற மக்கள், எளிய மக்கள் இப்போ காங்கிரஸ் இது வெள்ளையங்காலத்துலேயும் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவிலும் அடிமையாக தானே இருக்கணும். அது இது சரி வருங்கிறப்ப தான் இவர் வந்து கம்யூனிச இயக்கம் வந்து ஈர்க்குது. அப்போ தான் அவர் வந்து கம்யூனிச இயக்கத்துக்கு போகிறாரு. இந்த கம்யூனிச இயக்கத்தோட ஈடுபாடு அவருடைய பள்ளி இறுதி நாட்கள் அந்த காலகட்டத்திலேயே வந்துருச்சு. ஆனால் அப்போ என்ன சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இது 18 வயசு ஆனால் அப்போ சேர முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இதுக்குன்னே காத்திருந்து 18 வயது முடிஞ்சோன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் சேர்றார். அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்ல போனால் 1948 தான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வருடம் தான் கொல்கத்தாவில் சிபிஐ கட்சியுடைய இந்த பொலிட் பியூரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூடுறப்ப தான் இனிமேல் நம்ம வந்து அமைதியான வழியில் போராடம் அப்படிங்கிறலாம் சரி வராது, ஆயுத போராட்டம் தான் வழி, இந்த எளிய மக்களுக்கான ஆயுத போராட்டம்னு தீர்மானம் பண்ணுறாங்க. உடனே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஈடுபாடான அந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே தலைமறைவு வாழ்க்கை. என்னன்னா, தங்களுடைய பேரை அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு கிராமமாக போய் அங்கே அந்த மக்களை வந்து இந்த ஒரு மக்கள் போராட்டத்துக்கு வந்து அவங்களுக்கான ஒரு எஜுகேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சூழல். இவரும் அந்த மாதிரி கிராமங்களுக்கு போகிறாரு. அப்படி போகிறப்ப திருநெல்வேலியில் புலியூர் குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே தான் தலைமறைவாக தங்கியிருக்கிறார். போலீஸ்லாம் வந்து இவரெல்லாம் வந்து நோட்டடு தேடுது. இவர் என்னன்னா அப்போ பெருசாக மீசை வச்சுருப்பார். ஏன்னா இங்கே ஒரு மறு மாதிரி ஒன்று அவருக்கு இருக்குங்கனால அது தெரியக்கூடாது, அது ஒரு ஐடென்டிஃபை ஆயிரும்ல அப்படிங்கனால அதை மறைக்கிற மாதிரி பெரிய மீசை வச்சுருப்பார். அங்கே தலைமறைவாக இருக்கிறார். அங்கே ஒரு தோழர் வீட்டில் இருக்கிறார். அப்போ அது தெரிஞ்சு என்ன பண்ணிடுது, போலீஸ் வந்து வந்துடுது. அதானே போலீஸ் வந்து நீ மட்டும் இருக்க, மற்ற ஆள்லாம் எங்கே அப்படின்னா, எனக்கு தெரியாது, இது தெரியும் எனக்கு தெரியாது. என்ன பண்ண, போலீஸ் பூட்ஸ் காலில் வச்சு மிதிக்கிறான், மூஞ்சிலையும் நெஞ்சிலையும். ஐயோ ஐயோன்னு வழி தானே, வயது சின்ன வயது தானே. ஆனால் சுதந்திர இந்தியாவில் நடக்குது. சுதந்திர இந்தியாவில் 1948 அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நேரு வந்து பிரதமராக இருக்கார். அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ஆஃபீஸர் வந்து சிகரெட்டை பற்ற வச்சு இவருடைய மீசையெல்லாம், இந்த முரட்டு மீசை மாதிரி அந்த மீசை எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஒவ்வொரு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதில். அதை உயிர் போகிற வழி இது இல்லை அப்படியே அவர் சொல்ல எங்கே இருக்காரு.
மீசையெல்லாம் சுட்டு பொசிக்கிட்டு மீசைக்கு மேலேயும் அதுக்கப்புறம் தோளில் சுடுறாரு சிகரெட்டு. அப்போ எப்படி வழி கொடுமை கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த மீசையே வேணாம் போ அப்படின்ட்டு மீசை, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த மக்களுக்காக அவர் பட்ட பாடுகளில் அது ஒன்று. இது நான் கூட அவர்கிட்ட சொல்கிறது அதுக்கு, ஐயா உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் பேசி அதை கேட்குறப்பெல்லாம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒன்று தோணும். அதாவது உங்களுடைய இல்லாத அந்த மீச மயிருக்கு நாங்கள் ஈடாகுவோமா அப்படின்ட்டு. அவர் சிரிச்சுக்கு வரை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும்குள்ளேயும் போராளி இருக்கான், சந்தர்ப்ப சூழல் நம்ம மக்களுக்காக செய்கிறோம். அவருடைய பேச்சு எப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கீகரிக்கவே மாட்டார். அதை தன்னை புகழ்கிற மாதிரி இருக்கோ, தன்னை உயர்த்தி அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்க மாட்டார். சிரிப்போடு விட்டுருவார் அப்படியே. அந்த சிரிப்பு எப்படி பெருமித சிரிப்பு இல்லை, அது நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கலைன்னு சொல்லக்கூடிய சிரிப்பு. அது அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் அவர். அந்த தலைமறைவு காலத்தை பற்றி இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ராமசாமி வந்து ஒரு தீவிர வைணவ பக்தர், முழு சைவம், முட்டை கூட சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம தான் முட்டையெல்லாம் சேர்த்துட்டோமே வெஜிடேரியனில், ஆனால் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வளர்ந்தவர் தான் இவரும். ஆனால் அந்த தலைமறைவு வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா மக்கள் கொடுக்கறது தானே உணவு, கிடைக்கிற உணவு, எளிய மக்கள் அவங்க கூட தங்கி தானே வேலை பார்த்துட்டு இருக்கு, அந்த மக்களுக்காக தானே வேலை பார்க்குறாருங்கிறப்ப அந்த மாதிரி அவங்க கொடுக்குற உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டு உணவு வகைகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, எளிய விஷயம். ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுருப்பாங்க, ஏதோ சின்னதாக அவங்க செஞ்சுருக்கிற ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும், பழகிது இருக்கும். இந்த மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பழகிட்டே இருந்த தலைமறைவு வாழ்க்கையில் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், அப்படியே உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, மீனுக்கு நான் ரசிகன் ஆகிட்டேன் நான். அந்த மாதிரி தலைமறைவு வாழ்க்கையில் எதிர்பாராமல் கிடைத்து சாப்பிட்டது போக, அது வந்து எனக்கு ரொம்ப மீன் பிரியர். அப்படி மாதிரி வீட்டில் ஏதாவது அசைவம் சமைக்கலான்னா சரி மீன் வாங்கிலாம் வரேன், அவ்வளோதான். அவருடைய ஆசைகள்லாம் ரொம்ப சின்ன ஆசைகள் தான். அதில் ஒன்று தான் இந்த மாதிரியான ஒரு இது. இப்போ இவர் எவ்வளவு தீவிரமான ஒரு தலைமறைவு போராளியாக இருந்திருக்காருங்கிறத பாருங்கள். அதாவது சிபிஐ கட்சியை வந்து தடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த தடையை வந்து 1956 நீக்குறாங்க. அந்த தடை நீக்கணுன்னே இந்த யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களோ, சிறையில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணுறாங்க. அப்போ ராஜாஜி தான் இங்கே மாகாண முதலமைச்சர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மற்றவங்க எல்லாம் விடுதலை பண்ணலாம், நல்லக்கண்ணை மட்டும் விடுதலை பண்ண முடியாது, இவரை மட்டும். நல்லக்கண்ணை மட்டும் ஏன் பேர்பட்டார்? ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய அக்யூஸ்ட் இவர் தான். பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தார், அதீதமான வந்து போராட்ட காலத்தெல்லாம் முன்னெடுத்து எல்லாத்தையும் பேசுறது, அதாவது உணர்ச்சிகரமாக பேசுறது, மக்களை அணி திரட்டுறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே இருந்து. அப்போ பார்த்துங்க, ஆக மற்ற தோழர்கள் சும்மானதுன்னு இல்லை, அதை விட இன்னும் வீரியமாக இவர் இருந்தாருங்கிறதுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்தில் இவருக்கு கொடுத்தது ஆயுள் தண்டனை, அதுக்கப்புறம் அது குறைச்சி தான் அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்தது. கிட்டத்தட்ட இளமை பருவத்து 7 to 9 வருஷம், அதான் 9 வருஷத்துல வந்தாரு. ஆயுள் தண்டனைங்கிறது வந்து இறக்கும் வரை, அதுக்கப்புறம் தான் 14 வருஷம் நம்ம சொல்லிக்கிறோம் மாதிரி இதுன்னு. அப்புறம் 9 வருடத்தில் அவர் வந்து அது வெளியில் வந்தார். அது முக்கியமான ஒரு காலகட்டத்தை, ஒரு 10 வருடம் வைங்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தா, அது சிறையில் கழிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. அதை பற்றியும் அவர் பெருசாக அது பண்ணல. ஆயுள் தண்டனை என்ன, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அது வந்து கொடுத்தது தான். மக்கள் போராட்டத்துக்குன்னு வந்துட்டோம், தண்டனையை பார்த்தா முடியுமா அப்படிம்பார். அது ஒரு எந்த விதத்துலையும் அது வந்து ஒரு அலட்டலாம் இல்லை, அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. அது அதாவது இதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். மக்களுக்காக நம்ம போராடுறோம், அதில் நல்ல விளைவுகள் வரணுங்கிறது தான். இது சிக்கலாகி நமக்கு என்ன கெடுதல் வருங்கிற அந்த கோணத்தில் அவங்க யோசித்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போராட்டகரமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. சார், இந்த 2ஆம் உலகப் போர் நடந்தப்ப நிறைய உணவு பஞ்சம் இந்தியாவில் இருந்துச்சு சார். அப்போ வந்து நிறைய மினாசுதார்கள், ஜமீன்தார்கள்லாம் நிறைய நெல் மூட்டைகளை பதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மூட்டைகள்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தனி மனிதனால் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தாரு. அதை பற்றி எப்படி சார்? ஆமாம், அது உண்மையான ஒரு வரலாறு அது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பஞ்ச நேரத்தில் தான் வியாபார புத்தி என்ன வேலை பார்க்கும், நம்ம பதுக்கி வைப்போம், கொஞ்சம் விலையேறணுன்னு வந்து கொடுப்போம், வெளியில் கொடுக்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை வரும், பதுக்கல். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா மக்கள்லாம் பசியில் ஒரு பிடி அரிசி இல்லாமல், ஒரு உணவு இல்லாமல் இங்கே இறக்குற கண்டிஷன், அந்த மாதிரி தான் வந்து இறந்தும் போயிருக்காங்க பசி. அந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அதீதமான அரிசி மூட்டைகள் வந்து பதுக்கி வைக்கிறது இந்த இது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இது. அப்போ ஒரு புரட்சிகர இளைஞராக இருந்த
நல்லக்கண்ணு அவர்கள் அவருடைய தோழர்கள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கான்னு தகவல் கிடைக்குது. அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே அவங்க பண்ணாங்க. ஒரு யுத்தம்னே சொல்லலாம் அது. ஏன்னா அந்த பக்கம் ஆள் அம்பு, படைபலம், அதிகார பலம், காவல்துறை, செல்வாக்கு எல்லாம் மிக்க ஜமீன்தாரர்கள். இவங்கள்ட்ட இந்த எளிய மக்களுடைய ஆதரவு தான். அந்த ஆதரவு கூட அந்த எளிய மக்கள் துணைக்கு வர மாட்டாங்க. அவன் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு, கம்பு எடுத்துக்கிட்டு, ஆமாம், ஏதாச்சும் பண்ண ஐயாப்பான், அவ்வளோதான். பண்ணி கொடுங்க, சரி நீ கூட வா அப்படின்னு வரமாட்டான் பல பேர். அதான் யதார்த்தமான ஒரு விஷயம் தானே இது. ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை. அவங்களுக்காக தான் போகிறோம், அவங்க வரவாங்களா இல்லையா அதெல்லாம் யோசிக்கல. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அது மிகப்பெரிய ஒரு சாகசமாக அதை பண்ணார். அது என்ன இரவு நேரத்தில் போகிறது, அந்த ஜமீன்தாரில் எங்கே பதுக்கி வச்சுருக்கான்னு பார்க்குறது. இரவு நேரம் அப்படின்னா அதுக்காக பயந்து அப்படி கிடையாது. அது முடிந்த அளவுக்கு பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக அப்படின்னு. அந்த இரவு நேரத்தில் வந்தாங்கங்கிறனால ஜமீன்தார்கள் விட்டுருவானா? அப்படி கிடையாது. அவனும் ஆட்கள் வச்சுருப்பான், இது பண்ணிடுவான். அதையும் தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு சாகசங்கள் நடத்தி அந்த மக்களுடைய பசிப்பினியை போக்கியவர். இப்போ இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம்னா, மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பல கடவுள்களை சொல்லுவாங்க. பல்வேறு மத கடவுள்கள் பார்த்திங்கனாலே, இப்போ இந்து மதத்தில் தானே அந்த அச்சய, இந்து மதத்தில் இல்லை, மணிமேகலைக்கு அச்சய பாத்திரம்னா புத்த மதத்தில் தானே கணக்கில் வரும். அதேமாதிரி இந்து மதத்தில் ஒன்று இருக்கும். அதேமாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தா ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்பம், மீன் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி மலை பிரசங்கத்தில் வரும். அதுமாதிரி முஸ்லீம்லேயும் ஒன்று இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு மதத்துலையும் இருக்கும். ஆனால் எந்த மத கடவுளும் சோறு போடலை. அது இந்த மனுஷன்தான் இந்தவருடைய தலைமையில் மக்களுக்கு உணவளித்தது. அவங்களுடைய இன்னும் சொல்ல போனால் அந்த உழைத்த மக்கள் அந்த நிலத்தில், ஆனால் அந்த அரிசி இவங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில் இவர் தான் அதை செஞ்சார். சார் நல்லக்கண்ணையா அவர்கள் சமீப பேட்டிலாம் பெரியார்களை பற்றி நிறைய மதிப்புத்தக்க கருத்துக்கள் தான் சொல்லியிருந்தாரு. தனிப்பட்ட வாழ்க்கை நல்லக்கண்ணையா இறை நம்பிக்கை உடையவரா சார்? எப்படி சார்? அவருக்கு முழுமையாக அந்த இறை நம்பிக்கைங்கிறதே கிடையாது. அவருக்குன்னு இல்லை, பொதுவாக கம்யூனிசம்ங்கிறதே அறிவியல் பூர்வமானது தான். கற்பனாவாதம், பொருள் முதல்வாதம், கற்பனா முதல்வாதம் இதெல்லாம் அவங்க எல்லாம் கற்று தேர்ந்து தானே வர்றாங்க, யதார்த்தமாக யோசிக்கிறாங்க. அவங்க எப்படி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்க முடியும்? கடவுள் நம்பிக்கை அவர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஐயா நாங்கள் சர்ச்சில் கல்யாணம் வச்சுருக்கிறோம் வாங்க, இல்லை இந்த கோயிலில் கல்யாணம் வச்சுருக்கோம் நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் மறுத்தது கிடையாது. இதில் கொஞ்சம் கூட சங்கோச்சப்பட்டது கிடையாது. நாங்கள் வரமாட்டேன், அது பண்ண மாட்டேன், இல்லை நீ இங்கே வா. வாய்ப்பு இருந்து அந்த சூழல் அமைஞ்சிச்சுன்னா அவங்க போயிடுவார். சர்ச்சோ கோயிலோ போயிட்டு அவங்கள பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு மனதை திருப்தியோடு வரக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி இருந்தார் அவர். அவர் என்னென்னா, பொதுவாகவே இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் மேலே எனக்கு 2 வருத்தமான விமர்சனங்கள் உண்டு. ஒன்று, அதில் பல தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள், அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. தோழர் சங்கரையா உட்பட. ஆமாம், அது என்ன நம்ம இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்னு. இந்த கம்யூனிசம் கட்சியும் கம்யூனிச கட்சிக்காரர்களும் தான் மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடினது. வெள்ளையரையும் எதிர்த்து போராடினானுங்க, கொள்ளையரை எதிர்த்தும் போராடினாங்க. அந்த மாதிரியான அவங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லைங்கிறது ஒன்று. அடுத்தது, மிக தைரியமாக அவங்க கடவுள் மறுப்பை வெளியில் சொல்லியிருக்கணும். இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியார் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் கடவுள் படமும் இருக்கும், பெரியார் படமும் இருக்கும். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னதை அவன் ஏற்றுக்கல. ஆனால் பெரியார் தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு காரணம். ஒரு இடஒதுக்கீடாக இருக்கும், பெண் உரிமையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னு அவன் வச்சிருக்கிறான். அந்த மாதிரி அந்த விஷயத்தையும் இவங்க வலியுறுத்தி இருக்கணும். அதை அவங்க செய்யலை. சரி ரைட்டு, நம்ம சொல்லி அவங்க செய்ய போகிறதில்ல. ஆனால் நான் பல முறை நல்லக்கண்ணையிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, எதுக்கு கம்யூனிஸ்ட்டு 2 கட்சியாக இருக்குது? ஏற்கனவே பிரிஞ்சது கடந்த கால வரலாறு, அதை விடுங்க. இன்னைக்கு பெரிய வேறுபாடு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேறுபாடு இருக்குது. என்னென்னா, ஈழப்பிரச்சனையிலேருந்து சிபிஐ அந்த ஈழ மக்களை ஆதரிக்குது. சிபிஎம் ஒருங்கிணைந்த இலங்கைன்னு சொல்லுது. அது ஒரு முட்டாள்தனமான, ஒரு சரியான பார்வை இல்லாத பார்வை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்க? ஆமாம், அது தவறான பார்வை அது அப்படின்னு. அதை தவிர மற்ற எல்லாம் ஒரு அப்படிங்கிறப்போ அந்த கட்சி இணையலாம் அப்படின்னு இல்லை, அது நடக்கும் அப்படின்னா அவ்வளோதான். அதை தாண்டி என்னன்னா, அந்த கட்சி விஷயம் அப்படின்னாலே பெருசாக வாய் வராது. இவருன்னு இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள்லாம் அப்படி தான் அப்படின்னு. இப்போ அவர் மறைந்தவர் இந்த நேரத்துலையாவது அதுக்கான ஒரு இணைப்பு அது நல்லதுன்னு நினச்சேன்னா, இப்போ ரொம்ப வலுவிழந்து போயிருக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். ஐயா நல்லக்கண்ணு ஐயாவோட குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து கட்சி பணி, மக்கள் போராட்டம், அதுக்கப்புறம் சிறை வாழ்க்கை இதெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் தான் இவருக்கு
திருமணம் அப்படிங்கிற ஒரு காலம், அந்த வயது. ஆனால் வயதுக்கும் அதை விட கொஞ்சம் தாண்டின ஒரு வயது தான். அப்போ இவர் மாதிரியாக இருக்கக்கூடிய இன்னொரு கள போராளி அண்ணாசாமி, அவர் தன்னுடைய மகள் ரஞ்சிதம் அவங்கள வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு சொல்கிறாரு. இது ஜாதி ரீதியான திருமணம் அல்ல, கலப்பு திருமணம் அது சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து ஆசிரியை. அப்போ அந்த அண்ணாசாமி அவர் வந்து தோழர், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுமாரி அவருக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்கிறீங்க, அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவருக்கு சொல்லியிருக்கிறார் அண்ணாசாமி, இன்னொரு தடவை வந்து நல்லக்கண்ணு என்ன வேலை பார்க்குறாருன்னு யாரும் கேட்கக்கூடாது. என் பொண்ணு டீச்சராக இருக்கிறா, அவள் குடும்பத்தை பார்த்துக்குவா, நல்லக்கண்ணு நாட்டை பார்த்துக்குவா. அந்த மாதிரி அவர் திருமணம் வந்து இந்த தலைமுறையெல்லாம் அதுக்கப்புறம் 1958 சரி சரி திருமணம் இருந்தது. அவங்களுக்கு 2 மகள்கள். கவிதா பாரதி, காசி பாரதி அப்படிங்கிறவங்க வந்து ஆசிரியராக இருக்காங்க. அப்புறம் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க மருத்துவராக இருக்கிறாங்க. அவருடைய மாமனார் அண்ணாசாமின்னொன்னே எனக்கு ஞாபகம் வருது, ரொம்ப ஒரு சோகமான ஒரு நினைவு அது. அவர் ஒரு சாதி எதிர்ப்பு போராளி. அவர் அண்ணாசாமிங்கிறது அந்த மாதிரியான ஒரு மனிதர். அங்கே தென் மாவட்டத்தில் 1990களில் நிறைய ஜாதி கலவரம் நடக்கும் இல்லையா, அந்த ஒரு ஜாதி கலவரத்தில் இவரையும் ஜாதி ரீதியாக பார்த்து கொலை பண்ணிட்டாங்க. நல்லக்கண்ணையோட மாமனாரை கொலை பண்ணிட்டாங்க. இவர் பதறி அடிச்சுட்டு போகிறார். ஒன்று மாமனார் இறந்த சோகம் வருத்தம், அது இன்னொரு பதட்டம் என்ன அப்படின்னா, இதை வச்சு இந்த தரப்புலேருந்து அங்கே மறுபடியும் ஒரு கொலை விழுவக்கூடாது. ஏன்னா அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இவங்க இந்த பக்கம் அவன் கொலை பண்ணிட்டான்னா அந்த பக்கம் போய் இவனுங்க கொலை பண்ணுறாங்க. இப்படி மாறி இவர் போய் சம்மந்தப்பட்ட ஆட்களை கொதிச்சிட்டு இருப்பாங்கள்ல, எங்கள் தரப்பு ஒரு ஆளை கொண்டுட்டீங்களே அப்படின்ட்டு ஒன்றுமில்ல, அதெல்லாம் போய் சமாதானப்படுத்தி இதுக்கு தொடரக்கூடாது, இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்ப்போம், அந்த நேரத்துக்கு பேசணும்ல சொல்லி இது பண்ணி அந்த பதட்டத்தை தணிச்சார். அது சொந்த மாமனார் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு சூழலையும் மைண்டை நிதானமாக வச்சுக்கிட்டு அவர் அந்த, அதாவது குடும்பத்தை தாண்டி அந்த சமுதாயம், நம்ம ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த மக்கள் அப்படின்ட்டு, அதில் இந்த மாதிரி ஜாதி கலவரத்தில் மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்துக்குன்னு அரசு நிதி கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி கொடுத்தப்ப அந்த பணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா 2ஆக பிரித்தார். 2 சமூகத்து பிள்ளைகளுக்கும் பாதி படிங்க கல்வி செலவு. சொல்றப்பே ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ப முடியாத இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய ஒரு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர் யாராச்சும் இருந்தா கூட அதை வச்சு அரசியல் பண்ணலாமா, அதை வச்சு ஒரு அனுதாபம் தேரலாமா அப்படின்னு நினைக்கிற உலகத்துல அப்படி எப்பேற்பட்டவா வந்து ஒன்று. அதே மாதிரி அந்த பணத்தை அழகா அப்படி பிரிச்சுட்டார். இது மட்டும் இது இல்லை, இவருக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தப்ப 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதையும் வந்து பொது விஷயத்துக்கு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேலு தகைசால் விருது கொடுத்தப்பையும் 10 லட்சம் வந்தது, அதையும் வந்து கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டார், நீங்கள் வந்து இந்தந்த விஷயங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் இவருடைய பிறந்த நாளுக்கு கட்சியிலேருந்து 1 கோடி ரூபா கொடுத்தாங்க, அதையும் கட்சிக்கே கொடுத்துட்டார். எப்படி சொல்றோம், ஒரு மனிதனால ஒரு பணத்தின் மீது ஒரு சின்ன ஆசை கூட இல்லாம. இதே மாதிரி இன்னொரு இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இது, பல பேருக்கு தெரியாது இந்த விஷயம். காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தர் பீட்டர் அல்போன்ஸ், எஸ் சார், ஏன்னா அவரு ஒரு தடவை வெளியூர் போகிறப்ப காரில் போயிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு இது இடதுபுறம் கொஞ்சம் மெதுவாக கார் போயிட்டு இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, இவருக்கு தெரிந்த முகமாக இருக்கு. டக்குன்னு என்ன அது அப்படின்னு நிறுத்தினான்னு பார்த்தா நல்லக்கண் இரவு நேரத்தில் படுத்துருக்கு. ஒரு பதறி போய் இறங்கி, ஐயா என்ன இங்கே படுத்துருக்கீங்க? இல்லை கடைசி பஸ்ஸு போயிடுச்சு. சரி காரில் என் கூட வாங்க. இல்லை நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்குது போகணும், காலைல பஸ்ஸை பிடிச்சி நான் போகிறேன்ட்டு கடைசி வரைக்கும் அவர் கூட போகல. ஏன்னா அவருடைய ப்ரோக்ராம் மாறிட வேண்டாம், எதுக்கு நம்மளால் ஒருத்தருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு எளிமையான, எங்கே போனாலும் பேருந்து தான். அதை ஒரு பெரிய தலைவர் இப்போ சாதாரணமாக வந்து லெட்டர் பேடை கட்சி வச்சுருக்கோன்னா பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முன்ன 4 காரு பின்ன 4 காரு 20 பேரோட போகிறான். ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பெரிய இயக்கத்துடைய தமிழ்நாட்டுக்கான பொதுச் செயலாளர் அந்த அளவுக்கு இருந்தார். மாநில செயலாளர் உடனே சரியில்லாமல் போனால் கூட அரசு மருத்துவமனை தான் நடிக்கிறார் சார் அவர். ஆமாம், அது ஒன்று இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த பேருந்துலேயே அவர் போயிட்டு வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அப்போ நந்தன்னு ஒரு இதழ் வந்துட்டு இருந்துச்சு, அதை ஆனார் ஊனான்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு தொழிலதிபர், தமிழ் பற்றாளராக இருந்தவர். அவர் வந்து இவருக்கு ஒரு கார் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தார், சிகப்பு கலர் டவேராவா சவேராவா வரும் காரு பேர். அப்போ கொடுத்தப்ப இவர் மறுத்துட்டார், ஐயா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அப்போ இவருக்கு 80வது பிறந்த நாள் வருது, அதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ திமுக தலைவர் கருணாநிதி அதுக்கு சிறப்பு அழைப்பாளர். உடனே இங்கே கூட இருக்கிற ஆட்கள் என்ன ஐடியா பண்ணுறாங்க, சரி இந்த நேரத்தில் கருணாநிதி வாயால் சொல்ல வச்சுட்டு அவர் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கருணாநிதி பேசுகிறாரு,
அந்த மேடையில் அந்த ஆனாரகுணன் இருக்கார்ல, அருணாச்சலம் அவர் பேர், ஆனாரகுணன் நந்தனத்தினுடைய ஆசிரியர், அப்புறம் உட்காந்துருக்காரு. ஏங்க காரு கொடுக்குற சரி, பெட்ரோல் யார் போடுவா, அதுக்கு ஒரு டிரைவர் வச்சா சம்பளம் ஏற்றுருவாங்க. உடனே அவர் சிரிச்சுக்கிட்ட, அவர் பெரிய செல்வந்தர், இல்லை அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ இவர் கருணாநிதி சொன்னதுனால இவங்க நல்லக்கண்ணு ஐயா மறுக்க முடியல, சரின்ட்டார், கார் வாங்கிக்கிறதுக்கிட்டார். மறுநாள் செய்தி வருது என்னன்னா, அந்த காரை கட்சிக்கு கொடுத்து விட்டார். அந்த ஒரு மனசு சொல்கிறேன், பல பேருக்கு வந்து இந்த 1 கோடி விஷயம் இதெல்லாம் தெரியும், இந்த கார் விஷயம் பல பேருக்கு தெரியும். இதே தகவல் யாருக்கும் அந்த மாதிரி தனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சொத்து சேர்க்கறது, இது பண்ணுறது, அந்த எண்ணங்களே இல்லாமல் பொது நோக்கத்தோடையே வாழ்ந்து மறைந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதில் என்னென்னா நடுவில் பேசுனப்ப சொன்னீங்க, நம்ம பேசு அப்படியே திசை மாறி போச்சு. இப்போ என்னென்னா, இந்த விவசாய சங்கத்துக்கான பணிகள் வந்து அவர் அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. அதில் கடனாநதி, தாமிரபரணியுடைய கிளை நதி கடனாநதி, நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில், அங்கே ஒரு அணை கட்டுனா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் அதுக்கான விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது இல்லை. இவர் தான் அதை பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டம் நடத்தி அங்கே அணை கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு எத்தனை போராட்டம், நீதிமன்றத்துக்கு போய் இவரே வாதாடினார். மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவரே, ஆமாம் இவரே வாதாடினார். இவருடைய அந்த ஒரு கேஸில் தான் மணல் கடத்தல், அந்த மணல் இதுக்கான விஷயங்கள்லாம் தடை போடுறதுக்கான 5 உத்தரவு வந்தது, தடையில் இருந்தது. ஆமாம், அவ்வளோ வந்து ஒரு போராட்டம், சாதாரண விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, அவர் ஏதோ எளிமையாக ஒன்றும் தெரியாத மாதிரி வருவார் போவார். அவரோட வாழ்க்கை ஒவ்வொன்றுமே நம்மளை நம்ப முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாராங்கிறதே இதாக இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அவருடைய வாழ்க்கை. சார் இவ்வளவு மெய்சிலிக்கக்கூடிய விஷயங்களா சொல்றீங்க சார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு எப்பேற்பட்ட மனிதனாலும் சில பொது காரியங்கள் பண்ண முடியாது சார். அது எல்லாரும் வீட்டிலும் நடக்கிறது தான். பட் அவங்க மனைவி இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ரஞ்சித மம்மியார் அவர்கள். ஆமாம், இப்போ நல்லக்கண்ணா 2 பேருக்கும் உள்ள நல்லக்கண்ணா ஐயாவும் சரி, அவருடைய மனைவி ரஞ்சிதம் அம்மாள் 2 பேருமே சம அளவில் வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்தவர்கள். இப்போ பொதுவாகவே என்ன இருக்குன்னா, கணவர் வந்து எதுக்கு சொத்து சேர்க்கறதை விட்டுட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்காருங்கிற எண்ணம் இருக்குங்களா, அந்த எண்ணமே இது இல்லை. அவங்க ரஞ்சிதம் அம்மாள் வந்து தன்னுடைய தகப்பனார் என்ன சொல்லி இந்த திருமணத்தை செய்தாரோ அது இந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. எப்படின்னா, குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும், அதுக்கான பொருளாதார தேவையை நம்ம பார்த்துக்கணும். இவன் ஆசிரியை, ஆனால் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான வீட்டுக்கான உணவு செலவாக இருக்கட்டும், இப்போ கட்சியிலேருந்து சம்பளம் கொடுப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து, அது மிக குறைவாக தான் இருக்கும். தெரியும் உங்களுக்கு, வாழ்க்கை சூழலுக்கு பெருசாக உதவாதுன்னு. அதெல்லாம் இல்லாமல் இவருடைய அர்ப்பணிப்பு மாதிரியே இவரை பாதுகாத்து இவருக்கான விஷயங்களை செய்வதில் அவங்க அர்ப்பணிப்பாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய இது. அதே போல் அவங்க வந்து இறந்த நேரத்தில் அவ்வளவு வந்து பதறி போயிட்டாரு, ஒரு மனம் கலங்கி போயிட்டாரு நல்லக்கண்ணா. அந்த நேரத்தில் அவருடைய வெளிப்படுத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொன்றுமே இப்போ வந்து கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கான அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது இருக்குல்ல. அவர் சொல்லியிருக்கிறாரு, இவங்க திருமணம் நடந்த உடனே நம்ம நினச்சிட்டு இருப்போம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட காதலே இருக்காது, இது அப்படிலாம் இல்லை. அவங்க ஒட்டுமொத்த காதலுடைய வெளிப்பாடு தானே அந்த சமுதாயத்தின் மீது வைக்கிற ஆர்வம், அக்கறை. அதான் அது பல பேருக்கு புரியறது இல்லை. அது ரொம்ப கரடு முரடாக இருப்பாங்க போல இருக்குன்னு அப்படின்னு கிடையாது. சமுதாயத்தை நேசிக்கிறவங்க தானே அப்படி வர்றாங்கன்னா, அப்போ அவங்க தானே காதலுக்கு உண்மையான அர்த்தம். அவங்க தான் அந்த திருமணமான புதிதிலும் எந்த அளவுக்கு அன்பா ஒரு அந்யோன்யமாக இருந்தாங்களோ இறுதி வரை இருந்தோம் அப்படின்னு. அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அது அப்படி சொன்னால் பொய்யா தான் சொல்லணும். ஆனால் இவர் வந்து உண்மை, திருமணமானதுலேருந்து இறுதி வரைக்கும் அதே அன்பு, அதே ஒரு ஈடுபாடாக ஒரு பாசமாக இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. குழந்தைகள்லாம் பிறந்த உடனே அவங்க குழந்தைகள்லாம் கூட சொல்லியிருக்காங்களாம், அப்பா நீங்கள் கொஞ்சம் அரசியல் ஈடுபாடெல்லாம் குறைச்சிங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு. பட் ஆனால் அந்த மனைவி அவங்க விடலன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க வந்து இல்லை, கணவனுக்கு அவருக்கு என்ன பிடிக்குதோ அவர் சமூகத்தின் மேல் உள்ள பற்ற வந்து வெளிப்படுத்த விடும். அதாவது இந்த சமுதாயத்திற்கான மனிதர் அவர், அதை அவர் அப்படிதான் அவர் தன்னை உணர்றாரு, அப்படிதான் செயல்படுறாரு. அவரை வந்து நம்ம தடுக்கக்கூடாது. நம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நம்ம கணவர் வந்து கஷ்டப்படக்கூடாது, நம்ம அப்பா கஷ்டப்படும், இப்படிலாம் அதுங்கெல்லாம் விட்டுருங்க, அது தனி. அவருடைய விருப்பம் இந்த சமுதாயத்துக்கான விஷயங்களா ரைட்டு செய்யட்டும், அது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த விஷயம். அப்போ இவர் எப்படி சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மேலே ஒரு காதல் வைத்திருந்தாரோ அதே மாதிரி தான் ரஞ்சிதம்மாவும் வச்சுருந்தாங்க.
அதான உண்மை. ஆமா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதே மாதிரி இந்த மாதிரியான அது இப்போ நம்ம இது பேசணும்ல, விவசாயிகளுக்காக பேசுனது மணற்கொள்ளை அப்படின்னா, அதே மாதிரி கோயில் நுழைவு போராட்டம் அதில் இவர் ஈடுபட்டார். ஆனா நாங்குநேரியில கோயில் நுழைவு போராட்டம்னாலே வந்து பெரியாரை பத்தி தான் சொல்லுவாங்க. அதுவும் ஆமாம், பெரியார் கால இது பண்ணார். நாங்குநேரியில் இவருடைய போராட்டம் நடந்தது. ஆனால் எதையும் வந்து ஒரு அதை பற்றி தொடர்ந்து பேசணும், ஒரு பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட வந்து அந்த குணம் இல்லை, அது மாதிரியான விஷயம். ஆனால் அதெல்லாம் சொல்லியிருக்கணுங்கிறேன். ஏன்னா அது பிரபலத்துக்காக சொல்கிறது கிடையாது, அதை அடுத்தவங்களை ஊக்கப்படுத்தும் இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அது அவருடைய இது வந்து வெறும் செயல்பாடு அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் இருந்தார். சமீபத்தில் ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. அதாவது தமிழ்நாடு வீட்டு வாசி வாரியம் வந்து அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்ததாகவும், அந்த வீட்டுக்கு வாடகை கிடையாது சொன்ன 4500 மாதம் மாதம் தன்னால் முடிந்த என்ன வாடகை அதையும் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஆமாம், நான் ஆக்சுவலாக அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னது தான் அரசு, இது மாதிரி வாடகை வேண்டாம் அப்படிங்கிறதுன்னு. ஆனால் அவருக்கு அது உடன்பாடு இல்லை. அப்பெல்லாம் இல்லை, இதுக்கான ஒரு ஒர்த்தபிள்னு ஒன்று இருக்கும்ல, அதையே மக்களுடைய இதை நம்ம இது பண்ணுவோம். ஏன் 2 பெண் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நான் உழைக்கிறேன், அதெல்லாம் அவர் உழைக்கிறது தான் என்ன, மக்களுக்காக உழைக்கிறத சொல்லலை அவர். கட்சியிலேருந்து ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த தொகை வருதில்ல, அது என்ன ஒரு பெரிய விஷயமா, 4500 கொடுத்துட்றேன். அதுமாரி ஒரு பெரிய மனசு அது. அதெல்லாம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ காந்திக்கு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா அப்படின்னு பெர்னாட் ஷா சொன்னதாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது இவருக்கு பொருந்தும் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடியவர்கள் வந்து இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் 3 தேர்தல் தான் அவர் போட்டிக்கிட்டார், 3லும் மக்கள் தோல்வி தான் கொடுத்தாங்க. அது எப்படி சார் அது? ஏன்னா இப்பேற்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள் பண்ணவரை, தன் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவரை 1900 தொடர்ந்து அரசியல் களத்துல தோற்கடிக்கப்பட்டார். 1967 அப்புறம் 77 ரெண்டுமே அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் 1999 கோவை நாடாளுமன்ற தொகுதி. அங்கே வந்து ஏன் இவ்வளோ சொல்கிறோமே, வாச்சாத்தி அப்படின்ன உடனே நமக்கு மனசில் பகீர்னு வரும். என்னன்னா அங்கே தான் வந்து இந்த வனத்துறையினர் போய் அந்த எளிய மக்களை வந்து வன்புணர்வு பண்ணி பல பேரை வந்து அந்த வீடெல்லாம் அடித்து வந்து இது மாதிரி பண்ணுது. அவங்களுக்காக போராடி அவங்களுக்கான ஒரு நட்டையீடு வாங்கி கொடுத்து தொடர்ந்து பல வருஷங்கள் போராடி பலவித எதிர்ப்புகளுக்கெல்லாம் அஞ்சாமல் இந்த மக்களை நீதிமன்றத்தை நிறுத்தி அவங்கள பாதுகாத்து பண்ணது வந்து சிபிஎம். ஆனால் அந்த கட்சியை அந்த மக்கள் தோக்கடிச்சாங்க. அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவர் அந்த மக்கள் மேலே கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. கம்யூனிஸ்டுகள் அப்படி தான் இருப்பாங்க. மக்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம மக்களுக்கு செய்யணும். சமூகத்தின் மீதான காதலை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒன்று பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களா, உடல் உறுப்பு தானம். அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னன்னா முன்கூட்டியே சொல்லியிருக்காரு, சொன்னபடி செஞ்சுட்டாங்க. இல்லை இதில் வந்து என்னென்னா முக்கியமாக உடல் உறுப்பு தானம் யார் பண்ணாலுமே சரி, அந்த சம்மந்தப்பட்டவங்கள நம்ம எந்த அளவுக்கு வணக்கத்துக்கு உரியவர்களோ அதே போல் அவருடைய குடும்பத்தினர் வணக்கத்துக்கு உரியவர்கள். ஏன்னா ஒருத்தவங்க எழுதி கொடுத்துட்டா கூட குடும்பத்தினர் மறுத்தால் வந்து செய்ய முடியாது. அந்த குடும்பத்தினர், இப்போ அவர் மனைவியும் இருந்த ஒரு சூழலில் அவருடைய மகள்கள் மருமகங்கள் இவங்க அந்த குடும்பத்தினர் பேரப்பிள்ளைகள் எல்லாருமே நம்ம வந்து வணங்கத்தக்க ஒரு மனிதர்கள். இதில் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்கவே மருத்துவக் கல்லூரியில் 4 மாணவர்களுக்கு வந்து மருத்துவ மாணவர்களுக்கு வந்து ஒரு உடல் தேவை, உயிரற்ற உடல் தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து வெறும் அகடமிக்காக இல்லாமல் இப்போ மேல் தோல் இருக்குன்னா இந்த குறிப்பிட்ட ஆழத்தில் இருதயம் இருக்குது, குறிப்பிட்ட ஆழத்தில் இங்கே வந்து கிட்னி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது இந்த அறுத்து பார்க்குறது, அறுக்கிறப்ப எப்படி இருக்குது இந்த ஒரு விஷயங்கள். புதுசாக வந்து ஒரு மிஷின் வந்திருக்குன்னா அதை எப்படி வந்து பயன்படுத்தி பார்க்குறது, முதல்ல மருத்துவங்கிறது எல்லாத்துக்குமே மனித உடலுங்கிறது அடிப்படை. இப்போ மேலை நாடுகள் என்னன்னா 4 மாணவர்களுக்கு ஒரு உடல். இங்கே வந்து இந்தியாவில் 30 மாணவர்களுக்கு தான் ஒரு உடல். ஏன்னா அந்த உடல் பற்றாக்குறை இங்கே நிலவுது. இப்போ ஸ்வீடன்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இறந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து உடல் தானம் பண்ணவராக இருக்காங்க 20,000 பேரில். அங்கே ஸ்வீடன் நாட்டில். இந்தியாவில் 12 லட்சம் பேர் இறந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் உடல் தானம் பண்ணுறாங்க. அவ்வளோ வித்தியாசம். ஆக இந்த உடல் தானங்கிறத விழிப்புணர்வு இன்னும் நமக்கு வரணும். ஆனால் இந்தியாவிலே அதிகம் வந்து தமிழ்நாடு, அதிகம் இல்லை 2வது இடம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் 12 லட்சம் பேருக்கு ஒருத்தர் உடல் தானம் பண்ணுறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேருக்கு ஒருத்தர் பண்ணுறாங்க.
ஸோ 2.5 பங்கு இங்கே அதிகம், சராசரியை விட அதிகம். அதே போல் உடல் தானம் பண்ணவர்களுக்கு வந்து ஒரு அரசு மரியாதைங்கிறது இங்கே தான். ஆமாம், அது மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம். அதான் ஆனால் உடல் பற்றாக்குறை நிலவுது. அதான் 30 பேரில் கற்றுக்கிறான் ஒரு உடலை வச்சுக்கிட்டு. இந்த சூழலில் உடல் தானம் பண்ணுறவங்களும் குறைவு. அப்படி நீங்கள் பண்ணுறன்ட்டு போனீங்க அப்படின்னா எங்களுக்கு உடல் வேண்டான்னு சொல்கிற மருத்துவக் கல்லூரிகள் தான் பல இது இருக்குது. அதான் ரொம்ப சோகம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கான வசதி இல்லை. இப்போ நீங்களே நிறையா பார்த்துருக்கலாம், சில அமைப்புகளே வச்சுருப்பான். ஆமாம், அரசு மருத்துவமனையில் அனாதை பிணங்களை எடுத்து நாங்கள் போன வருஷம் 4000 பிணங்களை சடங்கு செய்தோம், இந்த வருஷம் 2000 பிணங்களை ஏன்ப்பா ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் பற்றாக்குறை இருக்குது. 4 பேருக்கு ஒரு பாடிக்கு 30 பேருக்கு ஒன்று தான் இருக்குது. அப்புறம் ஏன் இது நீ இங்கே கொண்டு போய் இது பண்ணுற? இப்போ நான் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கா? நான் என்ன பண்ணேன், நேற்று தந்தி டிவியில் பேசினப்ப இதை பேசலை, ஃபஸ்ட்டு இதை சொன்னேன். இந்த மாதிரி உடல் தேவை, அந்த உடல் தேவை அப்படிங்கிறத வந்து இது ஒரு விழிப்புணர்வு ஏற்றுற மாதிரி இவர் பண்ணியிருக்கிறாரு நல்லக்கண்ணு ஐயா, அவங்க குடும்பத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கப்பா. இன்றைக்கி காலையில் கோபாலகிருஷ்ணன் நியூஸ் 7 டிபேட் பண்ணுவார்ல ஜிகே, அவர் ஃபோன் பண்ணார். ஆனால் நேற்று தந்தி டிவியில் ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க, இதோடைய இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகளில் அதை உடல் தானம் பண்ணாலும் வேண்டான்னு சொல்கிற லெவலுக்கு இருக்குது. எத்தனையோ நிறுவனங்கள் வந்து தன்னார்வ அமைப்புகள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு உடல் நாங்கள் வந்து 2000 உடலை வந்து மருத்துவமனையிலேருந்து வாங்கி நாங்கள் வந்து புதைச்சோம் எரிச்சோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு அஞ்சலி, நிஜ அஞ்சலி செலுத்துகிற மாதிரியே இந்த பிரச்சனைகள், அதாவது நடைமுறை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இவங்களுக்கு எத்தனை பேர் வந்து கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்கிற, அதை வச்சு அதுக்கான பயன்படுத்துகிற அளவுக்கு மருத்துவமனைகளில் மருத்துவ கல்லூரிகளில் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தணும். அடுத்தது பள்ளிகளில் வந்து இந்த உடல் தானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வாக பாடம் வைக்கணும். அப்புறம் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணலான்னு வந்துச்சுன்னா, ஆன்லைனில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா நேராக வந்து விசாரித்து அவங்கள்ட்ட நிறைய பேர் பண்ணுவாங்க. அடுத்தது சில நாடுகளில் உண்டு எப்படின்னா, கட்டாய உடல் தானம் அப்படின்ட்டு எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இங்கே பண்ணலாம். பண்ணால் ஒன்று உடல்கள் போனதுமான அளவுக்கு கிடைக்கும். இன்னொரு செத்தத்துக்கு அப்புறமும் சுடுகாட்டிலையும் இடுகாட்டிலையும் ஜாதி மதம் பிரிகிற அந்த ஒரு இழிவு ஒழியும். அதனால் அதை கூட செய்யலாம். அதுவும் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய இதாக இருக்குது. சார், நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு கேட்குறப்ப நம்ம திரையில தான் ஹீரோவை பார்த்துருக்கோம், தரையில் இப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ வாழ்ந்திருக்காங்கிறது இப்போதான் நிறைய பேருக்கு தெரியுது. அவர் இறந்த பிறகும் 100 ஆண்டாளுங்களும் 1000 ஆண்டாளுங்களும் அவர் பேர் ஓங்கி ஓங்கி ஒழிக்கும். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நம்மளும் வந்து அடுத்தவங்களை ஹீரோன்னு சொல்லி ஒதுங்கிறாம அவருடைய பாதையில் ஒரு பயணிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்குவோம். நன்றி.